இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அப் டு 2 lakh வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பேடே லோனுமே ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பர்சனல் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சூட்டபுள் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு லோன் ஆஃபர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டாக் பே தான். ஸோ ஃபட்டாக் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேடே லோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 டைமுக்கு மேலவே லோன் எடுத்து நான் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு 2 lakh வரைக்கும் இப்போ பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகபட்சமாக ஒரு 7,000 வரைக்கும் எனக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேடே லோன் அப்படின்னா 15 நாள் கிடையாது, 30 நாள் ரவுண்டாக தருவாங்க. ஸோ அந்த 30 நாள் கழித்து அதை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ரீபேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே அடுத்த லோன் ஆஃபர் ஆகும். திருப்பி அதை வந்து எடுக்கணும்னாலும் நம்ம வந்து இமீடியட்டாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லோன் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதோட லிமிட்டை வந்து அப் டு 2 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சனல் லோனை. இவங்களே டேரெக்டாக பர்சனல் லோன் அப் டு 2 lakh வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதில் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்து பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட 50,000 ஒரு டைம் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் 25,000 அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கிற மெசேஜ். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 அதுக்கப்புறம் 25,000 அந்த மாதிரி மாறி மாறி அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ 25,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட், 50,000 வேணும் அப்படின்னா நம்ம செப்பரேட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருந்து அப்ளை பண்ண சொல்லாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணி ஒரு 5 டைமாவது லோன் எடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வரும். அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வருதுங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர், இந்த கேப்சா கோடை இங்கே வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ அது ரெண்டையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakh வரைக்கும் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயிலில் நம்மளுக்கு வந்து கேட்காது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேவிசிக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் வந்து கேட்கும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிடா, அன்மேரிடா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்தது நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஃபில் பண்ணி 2-3 டைமுக்கு மேலே லோன் எடுத்தாச்சா. ஸோ அதனால் நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து இருக்கும். கேவிசி மட்டும் வந்து பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெரிஃபை வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி டாக்குமெண்ட் ஃபெச்சாவி இங்கே வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படின்றதுக்கு நேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். அதை வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து எடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 25,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, டிக்ரீஸ் பண்ணவும் முடியாது. ஃபிக்ஸடாக வந்து ஒரு 25,000 மட்டும் நமக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டைமிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 month நமக்கு வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஎம்ஐ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ 4,653 ரூபா. டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணக்கூடிய அமௌண்ட் 27,919 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய ஃபீ மற்ற டீட்டெயில். ஸோ 25,000 நமக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதம் அப்படிங்கிறது நம்மளால் அதிகப்படுத்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஃபிக்ஸட் டைமிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டேட்டில் உங்களுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 ரூபா ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அதில் ஜிஎஸ்டி ஒரு 18% கிட்டத்தட்ட 270 ரூபா. அதுக்கப்புறம் புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 374 ரூபா வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இது எல்லாம் பிடிச்சு போக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,856 ரூபாய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பார்சல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கம்பெனி தான். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்து அந்த ஆன் டைமில் கரெக்டாக பேமெண்ட் எதுவும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் மட்டும் ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 590 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா இதோட கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணதுனால நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேசிக் டீட்டெயில் வந்து கேட்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பேசிக் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் லிமிட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த லோனை நீங்கள் எடுத்து கரெக்டாக ரீபேமெண்ட் இது பண்ணும்போது அடுத்தது உங்களோட லோன் லிமிட் இது மாதிரி அப்கிரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 25,000, 50,000, 1 lakh அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்கிரேட் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டாக் பேயில் நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.